ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நேற்றுக்கு சென்னையில் நடந்த ஏர் ஷோ 2024 கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள் வந்துட்டு மெரினா பீச்சில் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக இது மாறி இருக்கு நேற்றுக்கு மட்டுமே. ஸோ இந்த ஒரு ஏர் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் சென்னையில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் முதல் முறை நடக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. இது சென்னையில் நேற்று நடந்தது 2வது முறை. என்னடா சொல்கிறா, அப்போ இதுக்கு முன்னாடி ஏர் ஷோ நடந்திருக்கா சென்னையிலன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதுக்கு முன்னாடியும் சென்னையில் அதே மெரினா பீச்சில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நடந்த அந்த ஏர் ஷோவில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே போல் அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் நேற்றுக்கு நடந்த இந்த ஏர் ஷோ 2024 எதுக்காக தான் இது நடத்துனாங்க, என்ன விஷயத்துக்காக இது நடந்தது அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலை தான் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, எதுக்காக இந்த ஏர் ஷோ அப்படின்றது சென்னையில் நடக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டடாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் நடக்கிற பல விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த ஒரு ஏர் ஷோ நேற்றுக்கு நடந்தது இல்லையா. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியாது. நேற்றுக்கு நடந்த அந்த ஏர் ஷோ தான் சென்னையில் முதல் முறை நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் இல்லைங்க. நேற்றுக்கு நீங்கள் பார்த்த அந்த ஏர் ஷோ 2வது முறை சென்னையில் நடக்குது. என்னடா சொல்கிறா, அப்போ முன்னாடி நடந்தது எப்போ அப்படின்றது கேட்டிங்கன்னா, எஸ், 2003 இதே போல் ஒரு ஏர் ஷோ நேற்று நீங்கள் பார்த்த அதே மெரினா பீச் விவேகானந்தர் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் தான் 2003 நடந்தது. அப்போதைக்கு இருந்த ஆட்சியில் யாருன்னா ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தலைமையில் தான் இந்த ஏர் ஷோ அப்படின்றது நடந்திருக்கு 2003 செப்டம்பர் மாதத்தில். ஸோ இந்த ஒரு 2003 நடந்த இதே ஏர் ஷோ அப்போ பார்க்க வந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்கள் இந்த ஏர் ஷோவை இதே போல் மெரினா பீச்சில் வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2003 கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இந்த ஏர் ஷோவை பார்க்க வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணால் அதுக்கப்புறமா 21 வருஷத்துக்கு அப்புறம் நேற்றுக்கு 2024 அக்டோபரில் இதே போல் ஏர் ஷோ 2வது முறை சென்னையில் நடக்குதுங்க. ஸோ இது வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் நடக்கிற ஒரு ஏர் ஷோ. ஸோ இதோட மக்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நேற்றுக்கு நடந்த மொத்த எண்ணிக்கையில் 16 லட்சம் மக்கள் இந்த ஒரு ஏர் ஷோவை மெரினா பீச்சில் ஒரே இடத்துல 16 லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ போன 2003 10 லட்சம்னா இந்த 2024 கிட்டத்தட்ட 16 லட்சம், கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் அதிகமாக வந்துட்டு நேற்றுக்கு நடந்த இந்த ஏர் ஷோ சென்னையில் 2வது ஏர் ஷோ அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக நேற்றுக்கு நடந்த இந்த ஏர் ஷோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் வந்துட்டு இந்த ஒரு ஏர் ஷோவை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றது நான் முன்ன சொல்லியிருந்தேன். இந்த ஒரு 16 லட்சம் மக்கள் இருக்கிறதுலே ரொம்ப அதிக அளவில் மக்கள் வந்துட்டு இந்த ஏர் ஷோவை பார்த்த ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே பெயர் பெற்றிருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ஏர் ஷோ 2024 கண்டக்ட் பண்ணப்பட்ட ஏர் கிராஃப்ட்ஸ் எத்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 72 ஏர் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு நடந்த இந்த 3 மணி நேரம் ஷோவில். சரி, இது எல்லாமே கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். நேற்றுக்கு நடந்த இந்த ஏர் ஷோ 2024 அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எதுக்காக நடத்தப்பட்டுச்சு, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எதுக்கு தான்ப்பா நேற்று இதை கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா. ஸோ முதல்ல இதோட அட்வான்டேஜஸை பார்த்துலாம். இந்த அட்வான்டேஜ் அப்படின்றது 2 விஷயம் என்னோட பர்சனலாக வந்துட்டு நான் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, நம்ம எந்த அளவுக்கு செக்யூரிட்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நேற்று அந்த ஏர் ஷோ அப்படின்றது நடந்தது. உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஈரான், இஸ்ரேலு,
அதே போல் உக்ரைனு, வேறு யார் ரஷ்யா அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு நாடுமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோட மிலிட்ரி பவர்ஸ், நேவி பவர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் பவர்ஸ்லாம் வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது காமிச்சிக்காங்க. பட் இன்றைக்கி நமக்குமே அந்த ஒரு கேள்வின்றது வரும். ஏன்னா நமக்குமே எதிரிகள் இருக்காங்க. யார் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு சைடு வந்துட்டு பாகிஸ்தான் இருக்காங்க, இன்னொரு சைடு சைனா அப்படின்றதுமே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையுமே வந்துட்டு இந்தியா எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, இந்தியாவில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்காங்கன்றது மக்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தான் நேற்று நடத்தப்பட்ட அந்த ஏர் ஷோ அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ நேற்றுக்கு நடந்த அந்த 72 ஏர் கிராஃப்ட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு அட்வான்ஸான ஏர் கிராஃப்ட்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஒரு வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு எப்போயுமே ஆக்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்காங்க, இந்தியன் நேவி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஏர் ஷோ பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், டிவியில் பார்த்தவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் இதோட முதல் நோக்கம் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, அங்கே வந்த குழந்தைகள் நேரில் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா இந்த ஏர் ஷோ அப்படின்னு சொல்லி. அந்த ஏர் கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ஒன்று படத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா கேம்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இதில் வரைக்கும் தான் அந்த குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் இந்த ஏர் ஷோலாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதில் வர ஏர் கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு அதை ஓட்டுறாங்க, அங்கே இருக்கிறவங்க சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு அது ஆக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், ஒரு மோட்டிவாக இருக்கும். ரீசனாக நம்ம பார்க்கும்போது வந்துட்டு குழந்தைங்களை கேட்கும்போது லாயர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், இந்த மாதிரி தான் விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷனில் நான் ஏர்கிராஃப்ட் ஓட்டணும், நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், நான் ஒரு ஆஃபீஸராக மாறணும்னு சொல்லி நிறைய குழந்தைங்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையும். ஸோ அப்படி தான் நேற்று நிறைய குழந்தைகளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏர் ஷோ முடிச்சதுக்கப்புறமா 1:30 மணிக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குழந்தைங்கள்கிட்ட பல மீடியாக்கள் கேட்குறாங்க, இந்த ஏர் ஷோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கு நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்லாம் நான் கேம்லையும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன், இதுதான் நான் நேரில் பார்க்குறேன், ஸோ ரொம்ப நல்லா இருந்து நானும் பெரியவனாக ஆகும்போது நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தூண்டுகோல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஏர்ஃபோர்ஸ் டே, அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் டேயில் நடத்தப்பட்ட இந்த ஏர் ஷோ 2024 பல குழந்தைகளுக்கு ஒரு மாற்றம் அப்படின்றது அவங்களோட ஃப்யூச்சரில் நடந்திருக்குன்றது நான் 2வது விஷயமாக நம்புகிறேன். ஸோ இந்த 2 விஷயம்தான் இந்த ஏர் ஷோ நடத்துறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்குன்றது என்னோட சைடில் இருக்கிற ஒரு பர்சனல் வியூவில் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஏர் ஷோ எதுக்காக நடத்தியிருக்காங்கன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். சரி, இது ஒரு சைடு அட்வான்டேஜாக இருந்தாலும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்துட்டு காலையில் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், அப்போ அந்த டைமில் உச்சி வெயில் மெரினா பீச்சில் அங்கே ஒரு மக்கள் ஆல்ரெடி 2003 ஒரு 10 லட்சம் மக்கள் சேர்ந்தாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ 2024 இருக்கும், அதை விட அதிகமான மக்கள் தான் வருவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது முன்னாடியே கொஞ்சம் அந்த மெரினா பீச்சுன்றது ஒரு வெட்ட வெளியாக இருக்கும், அதுக்கு மக்கள் உட்கார்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிழல் போல் ஒரு அமைப்பு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு முதல் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ செகண்ட் வந்துட்டு ப்ராப்பரான தண்ணி இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை. தண்ணி இருந்தது, பட் போதுமான அளவுக்கு அங்கே வர மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சியாக அங்கே டாய்லெட்ஸ் அப்படின்றது சுத்தமாக அங்கே இல்லை பெண்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக. தேர்டு வந்துட்டு ஒரு டிராஃபிக்ன்ற ஒரு விஷயம் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக நேற்று மாறிச்சு. சிட்டி முழுக்க நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஏதாச்சும் ஒரு டிராஃபிக் கண்டிப்பாக நீங்கள் சிக்கியிருப்பீங்க. உங்களோட வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் வீட்டுக்கு போகிற ஒரு டிஸ்டன்ஸில் 1 மணி நேரமாவது உங்களுக்கு ஆகியிருக்கும். ஸோ அதனால அந்த நேற்றுக்கு ஒரு 14 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஏர் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் அப்போவே வந்துட்டு ஒரு அலர்ட் ஆகி சிட்டி ஃபுல்லாகவே அந்த டிராஃபிக் கண்ட்ரோலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அது சரி சமமாக பிரித்து இருந்தாங்கன்னா நேற்றுக்கு நடந்த அந்த டிராஃபிக் ஜாமுன்றது மணிக்கணக்காக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்துட்டு அந்த டிராஃபிக் ஜாமுன்றது ஒன்று இருந்து தான் கண்டினியூஸாக. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நடக்கிற இந்த ஏர் ஷோன்றது இல்லை, அடுத்து நடக்கிற ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலை முன்கூட்டியே கொஞ்சம் அறிஞ்சு கொஞ்சம் ஒரு தெளிவாக இருந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ 4வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் வந்துட்டு பஸ்ஸை மட்டும் அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏர் ஷோவை பார்க்க வர மக்களுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக
முன்ன நார்மலாக இருக்கிற அந்த பஸ் கவுண்ட்டை விடவே கொஞ்சம் அதிகமாக அந்த கவுண்ட்ஸ் அதிகமாக படுத்தியிருக்காங்க அப்படின்றது நியூஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்க பஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி ட்ரெயினை மெட்ரோவை கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே வேளச்சேரி டு சிந்தாரப்பேட்டை வர அந்த ஒரு ட்ரெயின் பறக்கும் ரயிலில் வந்துட்டு நிறைய மக்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் குவிஞ்சிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னா அங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே ட்ரெயினில் ஏறணும்னா கிட்டத்தட்ட 3 ட்ரெயின் தேவைப்படுமா. ஆனால் அன்றைக்கி வந்தது ஒரு ட்ரெயின் தான் அந்த டைமுக்கு. ஸோ சரி மெட்ரோலையுமே சரி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற டைமிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ட்ரெயின் எண்ணிக்கையுமே மெட்ரோட எண்ணிக்கையுமே அதிகப்படுத்தி இருந்தாங்கன்னா மக்கள் சிரமத்துக்கு இருந்திருக்க மாட்டாங்க, ட்ராக்லலாம் ஓடி இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ பஸ்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதை தாண்டி நம்ம ட்ரெயின் அண்ட் மெட்ரோலையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிருக்குன்றது தான் என்னோட சைடு. ஸோ நேற்றுக்கு நடந்த இந்த ஒரு 14 லட்சம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 106 பேர் இந்த வெயில்னால டீஹைட்ரேஷன் ஆகி மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இன்னும் வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கிட்டத்தட்ட 106 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. நேற்று ஏர் ஷோ பார்க்க வந்தவங்க வெயில் தாங்க முடியாமல். ஸோ இது எல்லாமே அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பெருசாக பண்ணும்போது ப்ராப்பராக மக்கள் உட்கார்றதுக்கான அந்த நிழல் கூரைகளை அமைக்கிறதும், ஸோ அதை தாண்டி வந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான தண்ணியோ ஜூஸோ கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறதும், அடுத்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் 106 பேருன்றது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாமல் தவிர்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்றது தான் என்னோடய சைடில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக்குமே கொடுங்க. சரி, இந்த வருஷம் சென்னையில் 2024 இந்த ஏர் ஷோ அப்படின்றது நடந்தது. நாளைக்கு அதாவது அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுது இந்த ஏர் ஷோ அப்படின்றத பார்த்தோன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணப்பட்ட இடம் எது அப்படின்னா ஏர் ஷோ 2025 பெங்களூரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு விஷயம் தான் இருக்குது. இன்னும் அது கன்ஃபர்மேஷன் படப்படல. அது பெங்களூரில் எங்கே எந்த டேட்டில் பண்ணுறாங்க என்ன டைமிங்கில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் 2025 ஏர் ஷோன்றது பெங்களூரில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நேற்றுக்கு நடந்த இந்த ஏர் ஷோ இதுதான். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா 2003 நீங்கள் ஒரு ஏர் ஷோ நடந்தது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏர் ஷோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஏர் ஷோக்கும் நேற்றுக்கு நடந்த ஏர் ஷோக்கும் என்ன ஒரு அதிக அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா 2003 ஏர் ஷோ நான் பார்த்ததில்ல. ஸோ அன்றைக்கி நடந்த அந்த ஏர் ஷோ எந்த அளவுக்கு நல்லா இருந்தது, இந்த வருஷம் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஏர் ஷோவை பற்றியான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.